வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வெல்லலாம் என்ற கோட்பாட்டின்படி அன்றைக்கு அரசி சுவர்ணிகாவிற்கு வஞ்சகம் புரிய எத்தனித்தவனை எதிரியின் கையை கொண்டே எதிரி அவனது கழுத்தையே அறுக்கும் திட்டம் ஒன்றை போட்டு அதில் வென்றும் காட்டினான் வருணன். அவன் போட்டிருந்த திட்டத்தில் ஆதித்யனை கலங்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருக்கவில்லை. ஆனால் ஆதித்யன் தானாகவே அந்த சதியில் மாட்டிக்கொண்டு மாண்டு போனது தன் மனைவிதான் என்று நம்பி வேதனைப்பட்டான். மனவேதனையை அனுபவித்த ஆதித்யன் தான் மலை போல் நம்பியிருந்த வருணனை அடித்து உதைத்து அவனுக்கு உடல் வேதனை கொடுத்தான். தன்னால் அரசனின் மனம் கலக்கமுறும் என்பதை வருணன் எண்ணி பார்த்திருந்திருக்கவே இல்லை. ஆதித்யனிடம் வம்பு செய்ய எதனையும் செய்ய துணியும் வருணன் மனைவியின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசனை சீண்ட விரும்பி இருக்க மாட்டான். ஏனெனில் சுவர்ணிகா மீது அரசன் கொண்டிருந்த அன்பை வருணன் நன்கு அறிவான். தன்னால் அரசனுடைய மனம் உடைந்து போய்விட்டது என்ற காரணத்தினாலோ என்னவோ தன்னை அடித்த அரசனை தடுக்க முயலவில்லை வருணன். மனக்காயம் பட்டிருந்த அரசனுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த வருணன் கொலைகாரர்களை சித்திரவதை செய்யும் பணியை அரசனுக்கு வழங்கி அவனை ஆறுதல் படுத்தலாம் என்று பிரதாபனுடன் ஆலோசித்தான். ஆனால் பின்னவனோ, நாமாக சென்று இந்த காரியத்திற்கு ஆதித்யனை அழைத்து வர அவசியமில்லை வருணா, இன்னும் சற்று நேரத்தில் அவனாகவே இங்கு வந்து சேருவான் பார். வெறிப்பிடித்த வேங்கையை நான் இதுவரை நேரில் கண்டதில்லை. இன்றுதான் ஆதித்யனின் ரூபத்தில் அதை காணப்போகிறேன். உன் அரசனுக்கு கோபம் வந்தால் அவன் பார்வையாலேயே எதிரிகளை பொசுக்கி விடுவானாமே. ஆதித்யன் முன்பு எதிரியாக நிற்பதும் நாமாக சென்று மரண வாயிலை தட்டுவதும் ஒன்றுதான் என்று அண்டை நாடுகளில் ஒரு பேச்சு உண்டு. ஆதித்யனை பற்றியும் அவனது கோபாவேசத்தை பற்றியும் அறிந்த நான் அவன்தான் எனது பால்ய நண்பன் பரதிவர்மன் என்று அறியாமல் போய்விட்டேனடா. யுத்தம் சண்டை என்று வந்துவிட்டால் உன் அரசனுக்கு சோர்வே ஏற்படாதாமே? நான் கேள்வியுற்றேன். பொதுவாக சண்டையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் உடலின் சக்தி குறைந்து அயற்சி ஏற்படும் என்றுதான் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆதித்யனுக்கோ யுத்தத்தில் நேரம் செல்லச் செல்லத்தான் நரம்புகளில் புது தெம்பு பாய்ந்து அவனுடைய சக்தி அதிகரிக்கும் என்று கேள்விப்பட்டேன். வியப்பாக உள்ளதரா. உன் அரசன் உண்மையிலேயே விந்தையானவன்தான் என்று வியந்தான் பிரதாபன். சைலனின் மாளிகையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த எதிரிகளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு வெகு இயல்பாக இந்த உரையாடல்களை பேசி வந்திருந்தனர் வருணனும் பிரதாபனும். ராமகாவியம் கேட்கும்போது பக்தர்களுக்கு உடலில் கிளர்ச்சி ஏற்படுவதைப் போல ஆதித்ய காவியத்தை கேட்டு வந்த அந்த அறையில் இருந்த வீரர்களுக்கு உடல் பரவசத்தில் சிலிர்த்தது. காவல் பணி முடிந்து சிறையில் இருந்த மகதனை வதைக்கும் பணியும் முடிந்து சைலன் மாளிகைக்கு ஓய்வெடுப்பதற்காக வந்திருந்த மெய்க்காவல் வீரர்கள் அந்த மாளிகையின் பெரிய கூடத்தில் ஆங்காங்கே அமர்ந்தபடி எதிரிகள் தங்கள் படைத்தலைவனிடம் மாட்டிக்கொண்டு அடிவாங்கி அவஸ்தைப்பட்ட காட்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். அரசன் பற்றிய புகழ்மொழிகள் அவர்களது செவிகளில் இனிய நாதமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. தங்கள் அரசனது வீரத்தை அனுதினமும் நேரில் கண்டு வந்தாலும் அவனை பற்றி புதியவன் ஒருவனுடைய புகழ்ச்சியுரைகள் கேட்பதற்கு செவிகளை குளிர்விப்பதாக இருந்தது. தங்கள் அரசனை நினைத்து கர்வப்பட ஆரம்பித்தனர் அவ்வீரர்கள். வீரர்களுக்கு அரசனுடைய பிரதாபங்கள் பற்றிய பேச்சுக்கள் ஆனந்தத்தை கொடுத்திருக்க, அங்கு தூண்களின் அருகே அமர வைக்கப்பட்டிருந்த எதிரிகளுக்கோ அதே பேச்சுக்கள் அளவு கடந்த அச்சத்தை விளைவித்திருந்தன. ஏற்கனவே அரசனை பற்றி நன்கு அறிந்துணர்ந்துதான் அவனை எதிர்க்கும் ஆபத்தான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆயினும் அகப்பட்டு கொண்ட பிறகு முன்பை விட அச்சம் 1000 மடங்கு அவர்களுக்கு கூடியிருந்தது. அந்த எதிரிகளின் வயிற்றில் புலியை கரைப்பதற்கா அல்லது ஆதித்யன் வரும் வரையில் நேரத்தை கடத்துவதற்கா என்று தெரியவில்லை. வருணன் அரசனுடைய வீரதீர செயல்களையெல்லாம் வாய் ஓயாது வர்ணித்து வந்தான். வடநாட்டினரை துரத்தியடித்த கதை, பார்க்கவ போர், தைத்தியர் வதம், இன்னும் ராஜ்யங்களை வெல்வதற்காக ஆதித்யன் செய்து வந்த எண்ணற்ற போர்களை பற்றியெல்லாம் பிரதாபனுக்கு விவரித்து வந்தான் வருணன். விவரித்தான் என்று கூட சொல்ல முடியாது, சுருங்கச் சொன்னான் என்றே சொல்லுதல் வேண்டும். அந்த சுருக்க உரைக்கே எதிரிகளின் உள்ளம் பெரிதும் கலவரப்பட்டு போனது. வருணன் முன்பு கதை சொல்ல ஆரம்பித்திருந்த போதே அரசனை தேடிப்போய் அவன் ஓய்வெடுக்கச் சென்று விட்டான் என்று அறிந்து கொண்டு சைலன் மாளிகைக்கு வந்திருந்த அரவிந்தன் பிரதாபனுடன் சேர்ந்து தனது மனம் கவர்ந்த அரசனின் கீர்த்தியை வருணன் வாய்மொழியில் கேட்டு ரசித்தபடி நின்றிருந்தான். இறுதியாக ஆதித்யன் மத யானை ஒன்றை அடக்கிய கதையை பற்றி ஒற்றை வரியில் வருணன் சொல்ல பிரதாபனுக்கு ஆர்வம் அதிகமானது. அந்த கதையை முழுமையாக சொல்லச் சொல்லி வருணனை வற்புறுத்தினான்.
பிரதாபனும் அவனது சிங்காதனபுர வீரர்களும் ஆதித்தனின் கதை கேட்க ஆயத்தமாயினர். வருணன் தொடர்ந்தான். அதன்படி ஊர்மிளை மைனாவதியுடனான திருமணத்திற்கு பிறகு அந்தப்புறத்தில் தங்க இஷ்டமில்லாத ஆதித்யன் மனைவிகளிடமிருந்து தப்புவதற்காக அடிக்கடி படையெடுப்புகள் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். மனைவிகளின் சண்டையை தீர்த்து வைப்பதை விட எதிரிகளுடன் சண்டையிட்டு வெல்வது எளிதென எண்ணியிருந்தவன் அந்த காலகட்டத்தில் பல போர்களில் ஈடுபட்டு பல வெற்றிகளை குவித்து வந்தான். மனைவிகள் தங்களுக்குள் கொண்டிருந்த விரோதம் ஆதித்யனுக்கு பல ராஜ்யங்களை வெல்வதற்கு உதவியாய் இருந்தது. அப்படியானதொரு காலத்தில்தான் மந்திராபுரி என்னும் நாட்டிற்கு படையெடுத்துச் சென்று அந்த போரில் வெற்றி பெற்று நாட்டை கைப்பற்றி வசுமித்ரா திரும்பிக் கொண்டிருந்தனர் ஆதித்யனின் பரிவாரங்கள். 10 நாள் பயணத்தில் இருந்த தேசமது ஆகையால் இரவு பகலாக பயணப்பட வேண்டியிருந்தது. போரில் வெற்றி பெற்றுவிட்டு எப்போதும் வென்ற தேசத்தில் சில வாரங்கள் தங்கி வெற்றி கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வருவதுதான் ஆதித்யனுக்கு வழக்கம். ஆனால் அந்த பயணத்தின் போதோ போர் முடிந்த கையோடு மறுநாளே நாடு திரும்ப வேண்டும் என்று ஆதித்யன் தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். மனைவி ரூபவதி கர்ப்பமாக இருந்ததனால் அவளுடன் தான் இருக்க வேண்டியது அவசியம் என்ற காரணத்தை சொல்லி தன்னுடன் போருக்கு வந்திருந்த தனது நலன் விரும்பிகளை நம்ப வைத்திருந்தான். 3 நாட்களாக பயணம் செய்து ஆரண்யபுரி என்னும் தேசத்தை அடைந்திருந்தனர். ஆதித்யன் அவ்விடத்திலேயே இரவை கழிக்கலாம் என்று சொல்லி கூடாரங்கள் அமைக்கும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டான். அரசனின் ஆணையை கேட்ட வருணனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவனுக்கு மட்டும் இல்லாமல் போர்ப்படை தளபதி விஜயேந்திரனுக்கும் அரசனின் உத்தரவு அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. இரு தளபதிகளும் ஒருவரையொருவர் பார்த்து விழித்துக் கொண்டனர். அரசனை கேள்வி கேட்க துணிவில்லாததால் விஜயன் ஆதித்யனின் ஆணையை ஏற்று கூடாரங்கள் அமைப்பதை பார்வையிடச் சென்று விட்டான். ஆனால் வருணனோ அரசனை நாடிச் சென்றான். சென்றவன் அரசனிடம், பயணத்தை நிறுத்தச் சொன்னது தாங்கள்தானா பிரபு? பரியில் ஏறி அமர்ந்து விட்டால் தங்கள் குபேரன் கெஞ்சி மன்றாடும் வரையில் தாங்களும் ஓய்வெடுக்காது, குதிரை குபேரனையும் ஓய்வெடுக்க விடாது பயணம் மேற்கொள்வீர்கள். ஆனால் இன்று என்ன புதிதாக இத்தனை விரைவில் ஓய்வெடுக்கலாம் என்கிறீர்கள்? இத்தனைக்கும் இது முன்மாலை வேலைதான், இருட்டக்கூட ஆரம்பிக்கவில்லை இன்னும் என தன் சந்தேகத்தை கேட்டுக்கொண்டு போனான். வருணன் கேள்விகளை முடிப்பதற்குள் ஆதித்யன் இடையிட்டு, ஆமாமடா, முன்மாலை வேலைதான், இருட்டவில்லை இன்னும். அதற்கு என்ன இப்போது? பொழுது கண்டறிய முடியாமல் போவதற்கு நான் என்ன குருடனா அல்லது அறிவீனனா? நீ சொல்லித்தான் எனக்கு காலையும் மாலையும் தெரிய வேண்டுமா? நான் முடிவெடுப்பதற்கு உன்னிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. நான் அரசனா, நீ அரசனாடா, அதிக பிரசங்கி என கோபம் கொண்டவன் போல அதட்டி வருணனின் பேச்சையும் அவனது சந்தேகத்தையும் துண்டிக்க முயன்றான் ஆதித்யன். அரசனது முகத்தோற்றம் அவனது கோபம் உண்மையென வருணனை நம்பச் செய்திருக்க பயந்து போய், மன்னியுங்கள் பிரபு, தங்கள் ஆணையை விமர்சித்தது தவறு என வருந்திவிட்டு வெளியேற முயன்றான். சோகமாக வெளியேறியவனை கண்டு ஆதித்யனுக்கே இரக்கம் பிறக்க, நில்வருணா, இதற்கு என்னடா வதனத்தை தொங்க போட்டு கொண்டு செல்கிறாய்? நீ என்னிடம் திட்டு வாங்குவது புதிதா என்ன? இப்போது என்ன வேண்டும் உனக்கு? நான் ஏன் இந்த மாலை வேளையிலேயே கூடாரம் அமைக்கச் சொன்னேன் என்று தெரிந்தாக வேண்டும், அவ்வளவுதானே? சொல்கிறேன். போர் முடிந்த கையோடு கிளம்பி வந்து விட்டோம். யுத்தத்தில் எத்தனை கடுமையாக சண்டையிட்டேன் என்று நீ பார்க்கத்தானே செய்தாய். உன்னைப் போலவே எனக்கும் உடலெங்கிலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நானும் மனிதன்தானடா. எனக்கும் உடல் சோர்வும் வலியும் ஏற்படத்தான் செய்யும். அத்துடன் காயத்திற்கு மருந்திட்டு கொண்டால் ஓய்வெடுக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, நமது படை வீரர்களும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு உறங்கட்டும் என்ற நல்லெண்ணத்தில்தான் இப்போதே கூடாரங்கள் அமைக்கச் சொன்னேன். வலி நிவாரணிகளை எடுத்துக்கொண்டால் நன்கு உறக்கம் வரும். நான் உறங்கப் போகிறேன். என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதென்று வீரர்களிடம் தெளிவாக வலியுறுத்திவிடு என்று வருணன் நம்பும்படியாக பொய் சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். நள்ளிரவில் ஓய்வை துவங்கியிருந்தால் கூட அசதியால் விரைந்து களியாட்டங்களை முடித்துக்கொண்டு ஓய்வெடுக்கச் சென்றிருப்பார்கள் வீரர்கள். ஆனால் இருட்டுவதற்குள்ளாகவே ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டதால் உணவு, மது, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என அந்த பகுதியே அமர்க்களப்பட்டு ஏற்கனவே இருந்த அசதியுடன் சேர்த்து மேலும் மேலும் வீரர்களுக்கு அசதியை கூட்டியது. விஜயேந்திரனும் அவனது வீரர்களும் போதையில் தள்ளாடினர். வருணனுக்கு அதை காணும் போதில் பொறாமையும் ஆத்திரமும் தான் வந்தது. இந்த தடிமாடுகள் மட்டுமா போரில் சண்டையிட்டன? நாமும் தானே சிரமப்பட்டு போர் புரிந்தோம். இவர்களுக்காவது சண்டையிட வேண்டிய ஒரு வேளை மட்டும்தான். நமக்கோ நாமும் சண்டையிட்டு அரசரின் உயிரை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் உள்ளது. சண்டை முடிந்தாவது நம்மால் நிம்மதியாக வெற்றி களிப்பில் ஈடுபட முடிகிறதா? அரசர் விழித்திருந்தாலும் ஓய்வெடுத்தாலும் மெய்க்காவலர்களான நமது பணி ஓய்வதில்லை.
எப்போதுமே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியிருக்கிறது. மது அருந்திவிட்டு ஆனந்த களிப்பில் மிதக்க முடியாமல் ஓரமாக அமர்ந்து உற்சாக கொண்டாட்டத்தை வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது தளபதியான எனது தலையெழுத்து. என் வீரர்கள் நீங்கள் என்னடா பாவம் செய்தீர்கள்? நீங்களாவது சென்று மது அருந்தி கொண்டாடுங்கள் என நொந்து கொண்டபடி தன் வீரர்களுக்கு அனுமதியளித்தான் வருணன். அவர்களில் ஒருவனான செண்பகமாறனோ, நாங்கள் மது அருந்தி ஆட்டம் போடுவது வாடிக்கைதானே தளபதி. தாங்கள்தான் பிரபுவுடைய கட்டளையால் மதுவை தீண்டுவதே இல்லை. இன்றைக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வைத்தியர் கொடுத்த வலி நிவாரணிகளால் அரசர் இந்நேரம் உறங்கியிருப்பார். போதை ஏறாத அளவிற்கு நீங்கள் சிறிது மது அருந்திவிட்டு எங்கள் உற்சாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எங்களில் பலர் இன்று மதுவை தீண்டாதிருக்கிறோம். ஏதாவது அவசரம் ஆபத்து எனில் நாங்கள் தெளிவுடன் இருப்போம். கோட்டைக்கு சென்று விட்டால் இந்த வாய்ப்பு தங்களுக்கு கிட்டாது தளபதி. அங்கு சென்றால் தங்கள் தந்தையே தங்களது கள்ளத்தனத்தை அரசரிடம் காட்டிக் கொடுத்து விடுவார். இங்கோ உங்கள் விசுவாசிகள் நாங்கள் மட்டும்தான் உள்ளோம். அதுவும் இன்றி நன்கு இருட்டிவிட்டது. யார் கண்ணிலும் படாத இடத்தில் தாங்கள் அமர்ந்துள்ளீர்கள். இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொண்டு மது அருந்துங்கள் என ஆசை காட்டி வருணனிடம் ஒரு சிறிய குடுவை மதுவை கொடுத்தான் மாறன். அந்த சின்னஞ்சிறிய குடுவையை வாயில் வைத்ததுதான் தாமதம். எப்படித்தான் ஆதித்யன் அதை அறிந்து கொண்டானோ தெரியவில்லை. உறங்கிவிட்டான் என வருணன் நினைத்து வந்த அரசன் விதமாக நடை போட்டபடி வருணனும் அவனது வீரர்களும் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். வருணனை குடுவையும் கையுமாக பார்த்தும் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து அகன்று தன் ஓய்வறைக்கு திரும்பிவிட்டான். மதுவை தீண்டி தான் இழைத்த தவறுக்கு அரசன் 4 அடி கொடுத்திருந்தாலும் வருணன் நிம்மதியடைந்திருப்பான். ஆனால் அரசனோ தன்னை கவனித்தும் கவனிக்காதபடி நடந்து சென்றதுதான் வருணனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. குடுவையும் கையுமாக தாங்கள் இருக்க எதிர்பாராத நேரத்தில் அரசனை அவ்விடத்தில் கண்ட வீரர்கள் அனைவரும் அச்சத்தில் ஸ்தம்பித்து நிற்க அரசனுக்கு மரியாதை தரும் பொருட்டு எழுந்து நின்றவன் தான் வருணன். அவனுக்கு மறுபடியும் அமர வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. அதிர்ச்சியும் கவலையும் பயமும் ஒரு சேர அவனை தொற்றிக்கொள்ள எச்சில் கூட விழுங்க முடியாமல் தன் வீரர்களுடன் சேர்ந்து தானும் அசைவின்றி நின்றுவிட்டான். மாறன் வருணனை உலுக்கி நிதானத்திற்கு கொண்டு வந்தான். தளபதி, என்ன இது உறைந்து போய் நின்று விட்டீர்கள்? அரசர் தங்களை கையில் மதுக்குடுவையுடன் கண்டுவிட்டார். நீங்கள் ஒரு துளி கூட அருந்தவில்லை. ஆனால் நீங்கள் நிற்கும் நிலையைக் கண்டால் நீங்கள் 1 அண்டா மதுவை அருந்தியது போல நிலையிழந்து நிற்கிறீர்கள். சென்று அரசரை சமாதானப்படுத்துங்கள். அவரிடம் மன்னிப்பு கோருங்கள். பிரபு மன்னிக்காவிட்டால் சிறிதும் யோசிக்காமல் அவரது பாதங்களில் விழுந்து விடுங்கள். இது கூட நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? செல்லுங்கள் தளபதி என்று வருணனை துரிதப்படுத்தினான் மாறன். மாறனை முறைப்பது போன்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு அரசனை தேடிச் சென்றான் வருணன். ஆதித்யனது கூடாரத்திற்குள் நுழைவதற்கே அச்சமும் தயக்கமுமாக இருந்தது வருணனுக்கு. உள்ளே சென்றால் அரசனிடம் அடி கிடைக்குமா உதை கிடைக்குமா என்ற பயத்தோடு சென்றவனுக்கு அதிர்ச்சிதான் கிடைத்தது. பிரபு, அடியேன் உள்ளே பிரவேசிக்கலாமா என்று அனுமதி கேட்டு அரசனிடம் வசவு வாங்க தயாராக காதை தீட்டிக் கொண்டான் வருணன். ஆதித்யனோ, வாடா, அதான் வாயிலுக்குள் நுழைந்து விட்டாயே, பிறகு எதற்கு அனுமதி வேண்டுகிறாய்? மதுக்குடுவையை கையில் ஏந்திய பின்பும் மன்னன் நான் உனக்கு நினைவிருக்கிறேனா என்றான் கிண்டலாக. அடுத்த கணம் வருணன் ஓடிப்போய் அரசனின் பாதங்களில் விழுந்து, நான் எந்த தவறும் செய்யவில்லை பிரபு, நான் துளி கூட அருந்தவில்லை, என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என ஆரம்பித்து இடைவிடாது 1/4 நாழிகைக்கு ஏதேதோ பிதற்றிக் கொண்டு போனான். ஆரம்பித்தது முதலாக அவனை நிறுத்தச் சொல்லி அரசன் கைஜாடை காட்டி வந்தான். ஆனால் வருணன் தான் பயத்தில் புலம்பலை நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் வருணனின் வாயை தனது கையால் மூடிய அரசன், அடே அறிவினமே, வாயை மூடச் சொன்னால் மூட மாட்டாயா? வாய் ஓயாது அரற்றுகிறாய். ஏன் மது அருந்தினாய் என்று நான் உன்னை கேட்டேனா? பிறகு எதற்கு ஏதேதோ உளறுகிறாய்? வலி நீக்கும் மருந்துகளால் எனக்கு உறக்கம் வருகிறது. உனக்கும் காயம் பட்டிருக்கிறது. ஆதலால் உனக்கும் மருந்திடச் சொல்லி வைத்தியரிடம் கூறியிருக்கிறேன். ஒழுங்காக மருந்துகளை உட்கொண்டு விரைவில் உறங்கச் செல். கொண்டாட்டம் கும்மாளம் எல்லாம் போதும். நீ மட்டுமல்ல, அனைவரையும் அனைத்தையும் நிறுத்தச் சொல்லிவிட்டு அவரவர் ஓய்விடங்களுக்கு சென்று உறங்கச் சொல். இன்னும் அரை நாளிகைக்கு பிறகு இங்கு யாதொரு இரைச்சலும் கேட்கக்கூடாது என அதட்டும் குரலில் ஆணையிட்டு வருணனை அனுப்பினான் அரசன். ஏதோ யோசித்தவாறே தாடியை வருடியவாறு அரசனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்த வருணன் மற்ற வீரர்களுடன் சேர்ந்து கூடாரத்திற்கு வெகு அருகில் தனக்காக காத்திருந்த மாறனை கவனிக்கவில்லை. அரசனது பேச்சை அசை போட்டபடி சென்ற வருணனை தடுத்து நிறுத்திய மாறன், என்ன தளபதி நடந்தது? பலத்த யோசனையுடன் திரும்பி வருகிறீர்கள். நாங்கள் இத்தனை பேர் இங்கு நிற்பது கூட தங்கள் கண்களில் படவில்லையா?
கன்னத்தை தடவியவாறே வருகிறீர்கள்? அடி பலமோ? கன்னம் வீங்கிவிட்டதா என்ன என்று கிண்டலாக கேட்டபடியே அக்கறைப்பட்டவன் போல வருணன் கன்னத்தை தானும் தடவி ஆராய்ந்தான் மாறன். செண்பகமாறனது கையை தனது வஜ்ரக்கரத்தால் முறுக்கிய வருணன், எருமையே, செய்வதெல்லாம் செய்துவிட்டு கன்னத்தை பரிசோதிக்கிறாயா? நான் உண்டு, என் வேலை உண்டு என நீங்கள் ஆட்டம் போடுவதையெல்லாம் வேடிக்கைதானடா பார்த்து வந்தேன். நீயாகத்தான் என்னிடம் வந்து கொண்டாட்டத்தில் கலந்து கொள், கோலாட்டத்தில் கலந்து கொள் என அழைப்பு விடுத்து மதுவை ஊற்றி கொடுத்தாய். நான் வாய்க்கருகில் கூட அதை கொண்டு செல்லவில்லை. ஆனாலும் அரசரிடம் மாட்டிக்கொண்டு விட்டேன். நீயானால் ஒரு பானை மதுரசத்தை மண்டிவிட்டு போதை தலைக்கேறியதும் இல்லாமல் முதலில் என்னை தூண்டிவிட்டு பிறகு அரசரிடம் மன்னிப்பு வேண்ட சொல்லிவிட்டு இப்போதோ அடி பலமா என்று கிண்டலடிக்கிறாய். நான் நிம்மதியாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் பொறுக்காதே. அரசரிடம் என்னை மாட்டிவிட்டு அடிவாங்க வைப்பதே உங்களுக்கு வேலையாகி போயிற்று என புலம்பியபடியே மாறனை குனியச் செய்து அவன் முதுகில் பலமாக அடி போட்டான் வருணன். தனது கூடாரத்திற்கு வெகு அருகில் இந்த கலைபரங்கள் நடந்து கொண்டிருக்க உள்ளிருந்து கோபமாக வெளிவந்த அரசன், இது என்ன சந்தை கடையா, சக்கரவர்த்தியின் ஓய்விடமாடா? உங்களுக்கெல்லாம் ஒரு முறை சொன்னால் புத்தி வராதா? இந்த இடத்தை காலி செய்கிறீர்களா இல்லையா? காவல் புரிபவர்களைத் தவிர அனைவரும் சென்று உறங்க வேண்டும். எவனாவது விழித்திருந்தால் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி விடுவேன். வருணா, மாறா, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். செல்லுங்களடா இங்கிருந்து என அதட்டி எல்லோரையும் விரட்டினான். அனைவரும் அவரவர் இடங்களுக்கு ஓய்வெடுக்க சென்றுவிட அரசன் மட்டும் கூடாரத்தில் இருந்தபடி தனித்த பயணத்திற்கு ஆயத்தமாகி வந்தான். நாளிகைகள் பல கடந்திருக்க, தந்தரிகள் முழுதும் ஓய்ந்திருக்க, பொழுது போகாமல் வெளிவருபவன் போல சாதாரணமாக நடைபோட்டு கூடாரத்திற்கு வெளியே வந்த ஆதித்யன் கையை தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறிப்பவன் போல பாவனை செய்தபடியே தன் கூடாரத்தை சுற்றி மெதுவாக வலம் வந்தான். 10 காவலர்கள் தனது ஒற்றை கூடாரத்திற்கு பாதுகாப்பாக நிற்பதைக் கண்டு அந்த காவலை போட்டுவிட்டு சென்றிருந்த வருணனை உள்ளுக்குள் கரித்து கொட்டினான் அரசன். எவருக்கும் தெரியாமல் தப்பிச் செல்வது சாத்தியமில்லை என்று உணர்ந்தவன் கோவில் பிரகாரத்தை வலம் வருவது போன்று 3 சுற்றுக்கள் கூடாரத்தை வலம் வந்தான். 4வது சுற்றில் பின்பகுதியை அடைந்தவன் கூடாரத்தை ஒட்டி மறுபடியும் திரும்பாமல் பின்பக்கமாக நேராக நடைபோட்டு சென்றான். அரசனின் பாதை மாறுவதைக் கண்டதுமே வீரர்கள் எச்சரிக்கையடைந்து வாயிலையும் பின்பகுதியும் காவல் புரிய 4 மட்டுமே அங்கு நின்று கொள்ள மற்ற 6 பேரும் சேர்ந்து அரசனின் பின்னால் செல்ல எத்தனித்தனர். தன்னை தொடர்ந்தவர்களை திரும்பி பார்த்த அரசன் ஏதோ அன்றைக்குத்தான் அவர்களையெல்லாம் முதலாக காண்பவன் போல விந்தையாக அவர்களை நோக்கிவிட்டு, என்னடா வேண்டும் உங்களுக்கு? ஏன் என் பின்னால் வருகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையில்லை என்று அதட்டல் குரலில் கேட்டான். வீரர்களோ, ஏதோ நாம் தான் தவறான காரியம் புரிந்துவிட்டோமோ, அரசனை தொடர்ந்து செல்வது குற்றமா என்ற அர்த்தத்தில் தங்களுக்குள் ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டு அந்த விந்தை மாறாமல் அரசனை ஏறிட்டனர். அவர்களில் ஒருவன் மட்டும் துணிவை வரவழைத்துக் கொண்டு, மன்னிக்கவும் பிரபு, தங்களை தொடர்ந்து வருவதுதானே மெய்க்காவலர்கள் எங்களது பணி. இதற்குதானே நாங்கள் ஊதியம் பெறுகிறோம். இதை விடுத்து எங்களுக்கு வேறு பணியே இல்லையே பிரபு என தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டிலும் அரசனுக்கு தங்கள் பணியை நினைவூட்டுவது போலவும் பவ்யமாக சொல்லி வந்தான். சொன்னவனின் காதை பிடித்து திருகி, எனக்கே பாடம் கற்றுக் கொடுக்கிறாயா? உனக்கு பணி கொடுத்த எனக்கு என்ன பணியை உனக்கு கொடுத்தேன் என்று தெரியாதா? அது கூட தெரியாமல் தான் ராஜ்யத்தை நான் ஆளுகிறேனா? கூறடா தடிமாடே, என்னையே எதிர்த்து பேசுகிறாய் நீ. எத்தனை திமிர் உனக்கு என பற்களை கடித்துக் கொண்டே வராத கோபத்தை வம்படியாக வரவைத்துக் கொண்டு அவ்வீரனை மிரட்டினான் ஆதித்யன். காதே தனியாக கழன்று வந்து விடும்படி திருகி முடித்தவன் பின்னர் அவ்வீரனது தலையை வட்ட வடிவத்தில் ஆட்டி, நான் நகர்ந்தால் என் பின்னால் தொடர்ந்து வர வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதே ஒரு தடிமாடு. அந்த மாடு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அது தனது துணை மாடுகளான மாறன் அகிலனுடன் சேர்ந்து மது குடித்துவிட்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் படைக்கு தலைவனான அவனுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதற்கடா? சென்று ஒழுங்காக என் கூடாரத்தின் வாயிலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். எதிரிகள் எவரேனும் உள்ளே நுழைந்து என் படுக்கையில் விஷம் தடவிவிடப் போகிறார்கள் என்று பணித்தான். நண்பனின் காது அரசனிடம் படும் பாட்டைக் கண்டும் தைரியமாக மற்றொரு வீரன் முன்வந்து, என்னையும் மன்னிக்கவும் பிரபு, எங்களுடைய பணி தங்களை பாதுகாப்பதுதான், வெற்று அறையை காப்பதல்ல. எதிரிகள் நுழைந்து விடாதவாறு காப்பதற்காக 4 வீரர்கள் அங்கு உள்ளனர். நாங்கள் தங்களை காக்க வருகிறோமே என்றான் பயத்துடனும் பணிவுடனும். இப்போது முன்பு பேசிய மனிதனுடைய காதுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு அடுத்து பேசியவனின் செவியை கைது செய்த ஆதித்யன்,
வாடா மாவீரா, அவன் காது என்னிடம் படும் பாட்டை பார்த்தும் தைரியமாக என்னிடம் பேச நீ முன்வருகிறாய் எனில் உனக்கு எளிய தண்டனைகள் கொடுக்கக்கூடாது. உன் தவறுக்கு ஏற்றபடி தரமான தண்டனைகள் தர வேண்டும் என வஞ்சனத்தோடு கூறிய அரசன் முன்பு தன்னிடம் வாய் கொடுத்து மாட்டிக்கொண்டவனை நோக்கி, நீ என் கூடாரத்திற்குள் சென்று என் படுக்கைக்கு அருகே வாயில் கை வைத்து மண்டியிடு. நான் திரும்பி வரும் வரையில் உனது மண்டியிட்ட நிலை மாறக்கூடாது. செல்லடா உடனே என கர்ஜித்து முதலாம் அவனை விரட்டினான். அரசனுக்கு பயந்து 2 எட்டுக்கள் நகர்ந்து சென்றவன் திரும்பி அரசனை நோக்கி பிரபு என ஆரம்பித்து ஏதோ சொல்ல முயற்சித்தான். ஆனால் அரசனோ அவனை பேசவிடாமல் மூடரா வாயே, செல் உடனே என வார்த்தையின் ஸ்ருதியை கூட்டி மிரட்ட அவ்வீரன் விட்டடித்து ஓடிச் சென்று கூடாரத்திற்குள் நுழைந்து கொண்டான். பின்பு 2வது பேசியவனை நோக்கிய அரசன், வெற்று அறையை நீ காவல் காக்க மாட்டாய், அப்படித்தானே? நல்லது. இப்போது எனது அறை வெற்றாக இல்லை. அங்கே உன் நண்பன் மண்டியிட்டிருக்கிறான். உனது பணி என்னவெனில், நீ கூடாரத்தில் உள்ள சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தபடி உன் நண்பன் சரியாக மண்டியிட்டிருக்கிறானா அல்லது சாவகாசமாக தரையில் அமர்ந்திருக்கிறானா என்பதை கண்காணிக்க வேண்டும். செல்லடா இங்கிருந்து எனச் சொல்லி அவனையும் விரட்டியடித்தான் அரசன். மீதமிருந்தவர்கள் தங்களுக்கு என்ன கட்டளையோ என்ற பயத்தில் அரசனை நோக்கிக் கொண்டிருக்க ஆதித்யன் அவர்களை ஏற இறங்க பார்த்து, இப்போது கண்காணிக்கச் சென்றானே உங்கள் நண்பன், அவன் சரியாக கண்காணிக்கிறானா அல்லது தூங்கி விழுகிறானா என நீங்கள் நால்வரும் கவனித்து வர வேண்டும். நான் திரும்பி வரும்போது யாராவது உங்கள் பணியை செய்யாமல் நின்றிருந்தீர்கள் என்றால் பிறகு இருக்கிறது உண்மையான தண்டனை என அச்சுறுத்திவிட்டு நகர்ந்து சென்றான் ஆதித்யன். கேள்வி கேட்டாலோ அல்லது அரசனை தடுத்து நிறுத்தினாலோ அவனது சினத்திற்கு ஆளாவோம் என்று தெரிந்திருந்தும் வீரர்களால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. அரசனது பாதுகாப்பு குறித்த அச்சமும் அரசனை தனியே செல்ல விட்டால் படைத்தலைவனிடம் பெறப்போகும் தண்டனையும் அரசன் முன்னேறி செல்வதை நிறுத்த அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. அரசே என வீரர்கள் ஒன்று சேர்ந்தாற்போல் குரல் கொடுக்க எட்டு வைத்த அரசன் எரிச்சலுடன் திரும்பி பார்த்தான். திரும்பியவன் சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, என்னடா உங்கள் பிரச்சனை? நான் தனியே செல்வதுதானே உங்களுக்கு பிரச்சனை? அரசனாக இருந்தாலும் நானும் மனிதன் தானடா. நான் போகும் இடத்திற்கு உங்களை எல்லாம் அழைத்துச் செல்ல முடியாது. இதையெல்லாம் தனிமையில்தான் செய்து வர வேண்டும். புரிந்து கொள்ளுங்களடா என்று இருபொருள்படும்படி சொல்ல வீரர்கள் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஒருவரையொருவர் பார்த்து தலையசைத்து தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டனர். வீரர்களை குழப்பிவிட்ட அரசன் விட்டால் போதும் என்று ஓடினான். ஆதித்யனின் ஆணைக்கிணங்கவும் திரும்பி வரும்போது அவனிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த நால்வருமாக சேர்ந்து இமை மூடாமல் சாளரத்தை எட்டி பார்த்தவனை கண்காணித்து வந்தனர். நாளிகைகள் கடந்தன. சென்ற அரசன் திரும்பவில்லை. வீரர்கள் தங்களுக்குள் கஞ்சாடையிலேயே அரசன் பற்றி கேட்டுக்கொண்டனர். அவன் சென்ற பாதையை எட்டி பார்த்தபடி நின்றனர். இருந்தும் அரசன் கொடுத்த பணியை செய்ய தவறவில்லை அவர்கள். கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த வருணனுக்கு உள்ளத்தில் ஏதேதோ எண்ண ஓட்டங்கள் எழுந்து அமர்ந்தன. வலிக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு மருந்தின் விளைவால் மயக்கத்தில் இருந்தும் கூட அரசனை பற்றிய நினைவோட்டங்களை அவனால் நெஞ்சிலிருந்து அகற்ற முடியவில்லை. சிந்தனைகளின் அலைகளில் சிக்கியபடி உறங்கிக் கொண்டிருந்தவன் எழுந்து அமர்ந்தான். மருந்து அவனை அமரவிடவில்லை. படுக்கையில் சாய்த்தது அவனை. படுத்தபடியே சிந்தித்தான். இன்று நடந்ததெல்லாம் ஏதோ வினோதமாக உள்ளனவே. குதிரை பயணம் என்றால் அரசருக்கு உயிர். இருந்தும் ஏன் அரசர் பயணத்தை பாதியிலேயே நிறுத்த வேண்டும்? குதிரைகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக என்று வைத்துக் கொண்டாலும் ஆரண்யபுரியை நெருங்குவதற்கு சில கல் தொலைவுக்கு முன்னர் தானே குதிரைகளை இளைப்பாறச் செய்தோம். இருந்தும் ஏன் இத்தனை விரைவாக பயணத்தை நிறுத்த வேண்டும்? நிறுத்தினார் சரி, கை கால் பிடித்துவிட நம்மை ஏன் பிரபு அழைக்கவே இல்லை? நம்மை வெளியே துரத்துவதில்தானே அரசர் கருத்தாக இருந்தார். என்ன காரணமாக இருக்கக்கூடும்? நம் கையில் மதுக்குடுவையைக் கண்டும் அரசர் நம்மை திட்டவில்லையே. நம் பக்கத்தில் நிற்பவனிடம் மதுவாடை அடித்தாலே மது அருந்துபவனுடன் உனக்கென்னடா வேலி என்று நம்மை அடிப்பார் அவர். அப்படி இருக்க இன்று நமது கையில் குடுவையைக் கண்டும் அமைதி காத்திருந்தாரே அவர். விளக்கம் கொடுத்து மன்னிப்பு வேண்ட போன நம்மை அறைக்கு அனுப்புவதிலும் உறங்கச் சொல்வதிலுமே குறியாக இருந்தாரே. காரணம் என்னவாக இருக்கும் என்று மனதினுள் ஆலோசனை செய்து வந்தவன், வேறு என்னவாக இருக்கும்? நம்மை ஏமாற்றிவிட்டு தனித்து போகும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்வதற்காகத்தான் இருக்கும் என வாய்விட்டே சொன்னவன் அங்கிருந்து எழுந்து ஓடினான். உறங்குபவன் மீது குளிர்ந்த நீரை ஊற்றினால் எப்படி பதறியெடுத்து எழுவானோ அதுபோலத்தான்
அரசனது செய்கைகளுக்கான காரணத்தை அறிந்து கொண்ட வருணனும் பதறியடித்துக் கொண்டு வாயிலுக்கு ஓடினான். அரசனுடைய கூடாரத்திற்கு அடுத்தபடியாக இருந்த கூடாரத்தில்தான் வருணன் தங்கியிருந்தான். அவன் உயரத்திற்கு 4 எட்டுகளில் அரசன் தங்கியிருந்த இடத்தை அடைந்திருந்தான். அடைந்தவனுக்கு அங்கு கண்ட காட்சிகள் விந்தையாக தோன்றின. சாளரம் வழியாக ஒருவன் கூடாரத்திற்குள் எட்டி பார்ப்பதும், அப்படி பார்ப்பவனை 4 பேர் கண்காணிப்பதும், அதே நால்வர் அவ்வப்போது வேறு திசையில் யாரையோ தேடுவதுமாக இருந்ததைக் கண்ட வருணனுக்கு குழப்பம் அதிகரித்தது. சாளரத்தின் அருகே வந்தவன் அங்கு நின்றிருந்தவனின் பின்னந்தலையில் அடித்து, எருமையே, பிரபுவின் அறையை இப்படி எட்டி பார்க்கலாமாடா? அவரது அனுமதி இல்லாமல் அவர் அறைக்குள் பார்ப்பது அநாகரிகமான செயல் இல்லையா என கண்டித்தான். அம்மனிதனோ, நான் அனுமதியோடுதான் எட்டி பார்க்கிறேன் தளபதி. என்னை இப்படி பார்க்க சொல்லி பணித்தவரே நம் பிரபுதான். இதோ என் பின்னால் நிற்கும் நால்வரை பாருங்கள். நான் சரியாக பார்க்கிறேன் என்பதை பார்க்கத்தான் இவர்கள் நால்வரும் என்றான் பெருமையாக. வருணன் மேலும் குழம்பி போய், என்னடா நடக்கிறது இங்கே? அரசரே பார்க்க சொன்னாலும் உனக்கு இங்கிதமில்லை? பிரபு என்ன கன்னிப்பெண்ணா? நீ இத்தனை ஆசையாக எட்டி பார்க்க ஒரு ஆணின் அறையில் அப்படி என்னதானடா பார்க்கிறாய் என்று சலித்தபடி கேட்டவாறே நின்றவனை விலக்கிவிட்டு தானும் அறையை எட்டி பார்த்தான் வருணன். அங்கே அரசனை காணவில்லை. மெய்க்காவலன் ஒருவன் அறையில் மண்டியிட்டிருந்ததைக் கண்ட வருணனுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சாளரத்தை சாதாரணமாக நோக்கியிருந்தவனின் கண்கள் எதிர் திசையில் தனது வீரர்களை நோக்கி திரும்பும் போது கோபக்கனலாக மாறியிருந்தது. என்னடா நடந்தது? அரசர் எங்கே சென்றார் என்று பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து குதறியவனிடம் பயத்துடனே நடந்தவற்றை சொல்லி முடித்தனர் வீரர்கள். நான் செய்யப்போகும் காரியத்திற்கு தனிமையில்தான் செல்ல வேண்டும் என இரட்டை அர்த்தத்தில் அரசன் கூறிய கூற்றின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்ட வருணன், இன்னொரு முறையும் தங்களிடம் ஏமாந்து விட்டேனே பிரபு. என்னை அடைய விடுவதில் உங்களுக்கு தான் எத்தனை ஆனந்தம். உங்களுடைய விந்தையான செயல்பாடுகளை குறித்து நான் முன்னரே யோசித்திருக்க வேண்டும். குறைந்தது இந்த பகுதியின் பெயர் குறித்தாவது நான் முன்பே எண்ணி பார்த்திருக்க வேண்டும். ஆரண்யபுரிக்கு வந்து ஆரண்யத்தை தரிசிக்காமல் தாங்கள் கிளம்புவீர்களா? வனத்தினுள் தனித்துப் போவதற்கு தான் சோர்வு, பயண அலைச்சல் என அத்தனை நாடகமும் போட்டீர்களா? இன்றைக்கு உங்கள் கையில் சிக்கியிருப்பது யார் பிரபு? இப்படியெல்லாம் வாய்விட்டு முழங்கியபடியே ஆதித்தினை தேடி காட்டிற்குள் சென்றான் வருணன். உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருக்க கொண்டு சென்ற தீப்பந்தங்களின் ஒளி அந்த காட்டை ஆராய போதுமானதாக இல்லை. புதரையும் செடி கொடிகளையும் கிழித்து கொண்டு செல்ல அங்கு அவசியமில்லாதிருந்தது. ஏனெனில் அங்கிருந்த மரங்கள் அனைத்தும் மிக உயரமானவை. ஆதலால் வனத்தினுள் செல்வதில் சிரமம் எதுவும் இருந்திருக்கவில்லை. ஆனால் உயரமாக வளர்ந்திருந்த விருட்சங்கள் காட்டிற்கு மேற்கூரை அமைத்தவாறு நில ஒளியை தரையில் விழ அனுமதிக்காமல் இருந்திருக்க, பந்தங்களின் சொற்ப ஒளியை கொண்டு நடை போட்டு செல்வதுதான் சிரமமாக இருந்தது. தரையில் அடிக்கடி எழுந்த சரசரவென சத்தங்கள் அங்கு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களுக்கு பஞ்சமே இல்லை என்பதை வருணனுக்கு விளக்கியது. அரசர் பாம்பிடம் கடிபட்டிருக்க கூடாது என மனதினுள் பிரார்த்தனை செய்தபடியே சென்றவனுக்கு பாம்பே தேவலாம் என்பது போலான ஒலிகள் கேட்க வருணனது உடலே பயத்தால் நடுங்கியது. கொடிய மிருகங்களான சிங்கம், புலி போன்றவற்றின் கர்ஜனை அங்கு வெகு சாதாரணமாக கேட்டது. அடுத்ததாக எழுந்த கோரமான சத்தம் ஒன்று வருணன் மட்டுமில்லாது அவனது வீரர்களையும் சேர்த்து கிடுகிடுக்கச் செய்தது. அவர்கள் நடந்து சென்ற இடத்திற்கு சற்று தூரத்தில் கேட்ட மத யானை ஒன்றின் பிளிரலும் சினம் கொண்ட சிறுத்தை ஒன்றின் சத்தமும் தான் அது. 2 மிருகங்களுக்கும் சண்டை என்று உணர்ந்த வருணன் தான் அறிந்த மிருகமான தனது அரசன் மட்டும் அவ்விடத்தில் இருக்கக்கூடாது என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டான். ஆனால் வருணன் யூகித்தபடி கொடூர மிருகங்களுக்கே சவால் விடும் ஆதித்யவர்மனும் அந்த இடத்தில்தான் அந்த வெறி பிடித்த விலங்குகளுடன் தான் இருந்தான். கூடாரத்தில் தங்கியிருந்த ஆதித்யனுக்கு காட்டினுள் இருந்து யானையின் பிளிரல் ஒலி கேட்டபடி இருந்தது. முகாமிட்டவர்களில் எவருக்குமே கேட்காத அந்த ஒலி அதிக செவித்திறன் படைத்த ஆதித்யனின் காதுகளுக்கு மட்டுமே கேட்டிருக்க, நெடுநேரமாக அந்த சத்தத்தை ஆராய்ந்தபடி இருந்தான் அவன். சிறுவயதில் அமுதவாணி என தனக்கு அறிமுகம் செய்விக்கப்பட்ட நீலாதேவி சொல்லிக் கொடுத்த கானக பாடம் அரசனுக்கு அப்போது நினைவு வந்தது. யானையின் ஒலியை கேட்டே அது தனது குட்டியை இழந்து தவிக்கிறது என உணர்ந்து கொண்டான் ஆதித்யன். குட்டியை தேடும் தாயானை மிகவும் மூர்க்கமாக இருக்கும் என்றும் அவனுக்கு அச்சமயம் ஞாபகம் வந்தது. இருப்பினும் தாய் யானையின் சோகத்தை தீர்க்க வேண்டும் என்று உறுதி கொண்ட ஆதித்யன் வீரர்களை ஏமாற்றிவிட்டு வனத்தினுள் சென்றான். உண்மையை கூறினாலோ
அல்லது ஏமாற்றியே அவர்களை அழைத்துச் சென்றாலும் கூட யானையின் ஓலத்தை அருகில் கேட்ட பின் வீரர்கள் தன்னை முன்னேறிச் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்று உணர்ந்துதான் அரசன் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு வந்திருந்தான். குட்டி இருந்த இடத்தை கண்டறிய முடியாமல் தாய் யானை வெறிப்பிடித்தபடி திரிந்தது. யானை குட்டிக்கு நேர்ந்த கதி ஆதித்யனுக்கு தெரிந்திருக்காததால், ஒருவேளை அது குழியில்தான் மாட்டிக்கொண்டதோ, குட்டியை தூக்க முடியாததால் தான் தாய் யானை கதறுகிறதோ என எண்ணிக்கொண்டு தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு யானையின் சத்தம் கேட்ட இடத்திற்கு சென்றான். அங்கோ குட்டி தென்படவில்லை. மாறாக தாய் யானைதான் ஆதித்யனை தனது எதிரியாக கருதி கொண்டு சிக்கிய அவனை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று துடித்தது. தெரியாமல் வந்து அகப்பட்டு கொண்டு விட்டோமே, இப்போது இந்த யானையிடமிருந்து தப்புவதா அல்லது குட்டியை தேடிச் செல்வதா? வீணில் நாமாக நம்மை யானையிடம் காட்டிக் கொடுத்து கொண்டோம் என தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டபடியே துரத்திய யானையின் தும்பிக்கையில் சிக்காமல் வளைந்து நெளிந்து ஓடிச் சென்றான் அரசன். அப்படி ஓடிக்கொண்டிருந்த போதுதான் ஓரிடத்தில் சிறுத்தை ஒன்றின் அலறலும் கூடவே பயந்து போன குட்டி யானை ஒன்றின் ஓசையும் கேட்டது. கையில் கிடைத்த யானை குட்டியை உடனே வேட்டையாடாமல் அதை பயமுறுத்தி பொறுமையாக புசிக்கலாம் என்று எண்ணி இருக்கும் போல அந்த எண்ணம் அந்த சிறுத்தைக்கே பாதகமாக முடிந்து போனது. யானை குட்டி தப்பிச் செல்ல பார்ப்பதும் பதுங்குவது போல தரையில் அமர்ந்து குட்டியை வேடிக்கை பார்த்து வந்த சிறுத்தை திடீரென பாய்ந்து யானை குட்டியை நகத்தால் கீறி காயப்படுத்துவதாகவும் இருந்து வந்தது. உடலில் ஏற்பட்ட கீறல்களும் அது கொடுத்த வலியும் குட்டி யானையை பயத்தில் ஆழ்த்தி இருந்தன. ஆதித்யன் இந்த காட்சிகளையெல்லாம் கண்டபடிதான் சிறிதும் ஓசையின்றி தான் நடக்கும் ஓசை தன் செவிகளிலேயே படாதபடி ஊர்ந்து சிறுத்தையின் அருகில் வந்திருந்தான். அரசனின் நல்ல நேரம். சிறுத்தை நின்றிருந்த இடத்தில் மரங்களே இல்லை. அங்கு நிலவொளியின் கீற்று தாராளமாகவே தரையை பிரகாசிக்க செய்திருந்தது. ஆகையால் ஓசையால் மட்டும் இல்லாமல் பார்வையாலும் சிறுத்தையின் செயல்பாடுகளில் கவனத்தை அவனால் பதிக்க முடிந்தது. ஆதித்யனை கண்ட சிறுத்தைக்கு குதூகலம் பிறந்தது. இறை இரட்டிப்பானதால் அதன் மகிழ்ச்சியும் இரட்டிப்பானது. ஆனால் யானைக்குட்டிக்கோ தனக்கு முன்னால் இருந்த இரு ஜீவன்களில் எது மிகவும் மோசமானது என்று யூகித்தறிய முடியவில்லை. அந்த இரு ஜீவராசிகளுமே தன்னை இரையாக்கிக் கொள்ளத்தான் வந்திருக்கின்றன என எண்ணிக்கொண்ட யானைக்குட்டி பயத்தில் பின்வாங்கியது. பாய்ச்சலுக்கு தயாராக இருந்த சிறுத்தையிடமே கவனத்தை செலுத்தியிருந்த ஆதித்யன் எதேச்சையாக ஒரு கணம் யானைக்குட்டியின் செயல்பாட்டை கவனித்தான். அது தனக்கு பின்னால் இருந்த பள்ளத்தை அறியாமல் பின்னோக்கி எட்டு வைத்து சென்றது. யானை கவனிக்காமல் விட்ட பள்ளத்தை ஆதித்யன் கவனித்து விட்டான். கூடவே அந்த குட்டி பள்ளத்தில் விழுந்து விட்டால் விளைவு எப்படி இருக்கும் என்று யூகித்தும் விட்டான். குரல் எழுப்பி யானை நகர்வை கட்டுப்படுத்த முயன்றான் அரசன். அரசன் நிற்கச் சொல்லி குரல் எழுப்ப யானை குட்டி பயத்தில் குரல் எழுப்பியது. இருவருமே சத்தம் எழுப்பினாலும் ஒருவரின் கருத்து மற்றவருக்கு புரியவில்லை. ஆதித்யனை தேடி ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருந்த தாயானைக்கு தன் குட்டியின் சத்தமும் அது கூறிய செய்தியும் எட்டிவிட்டது. கனத்த உடலை தூக்கி கொண்டு 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்தோடி வந்தது யானை. யானை எங்கு வரவும் குட்டி யானை பள்ளத்தில் விழவும் சரியாக இருந்தது. சிறுத்தையைக் கண்ட தாயானை சினத்துடன் முன்னங்கால்களை தூக்கியவாறு பயங்கரமாக பிளிரியது. ஆனால் உன் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுமாள் நான் அல்ல என்பது போல சிறுத்தை ஓரக்கண்ணால் யானையும் ஆதித்யனையும் திமிராக பார்த்துவிட்டு குட்டியை வேட்டையாட பள்ளத்திற்குள் பாய்ந்தது. பள்ளம் ஆழமானதாக இருந்தது. ஆனால் பெரிய யானை இறங்கும் அளவிற்கு அகலமானதாக இல்லை. ஆகையால் குட்டியை மீட்க வழி தெரியாமல் தவித்து வந்தது அந்த தாயானை. குட்டி யானையின் குரல் கேட்டு தாயானை அங்கு வந்த போதே அதே சத்தம் கேட்டு அரசனும் அந்த யானையுடன் தான் இருப்பான் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்ட வருணன் தனது வீரர்களுடன் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். வந்தவர்களை தாயானை பள்ளத்தின் அருகே நெருங்க அனுமதிக்கவில்லை. யாரும் அருகில் வரக்கூடாது என்று ஆதித்யனும் சத்தமாக உத்தரவிட்டான். தங்களையும் காப்பாற்றிக் கொண்டு அரசனையும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் வழியை வருணன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆதித்யன் ஆபத்தை தேடி தானாகவே பள்ளத்தில் இறங்கினான். முன்பே மேட்டில் இருந்தபடி எதற்கோ குறிபார்த்து வந்திருந்த அரசன் வாட்டம் கிடைக்காத காரணத்தால் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி வீரர்கள் யாரும் எதிர்பார்த்திருக்காத தருணத்தில் பள்ளத்தில் குதித்திருந்தான். உள்ளே சிறுத்தை வேறு கொலைவெறியோடு இருந்ததனால் பயத்தில் வருணன் அலறினான். அரசனோ, அஞ்சாதே வருணா, எனக்கு ஒன்றும் நேராது. நான் பத்திரமாக திரும்பி வருவேன். தாயானையிடம் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள். குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்பதனால் அந்த யானை கொலைவெறியோடு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள் அதனிடம். எந்த நொடியிலும் சிறுத்தையும் மேலேறி வரக்கூடும்.
சிறுத்தையின் தாக்குதலை எதிர்கொள்ளவும் தயாராக இருங்கள் என்று அறிவுறுத்தி தன் இடையில் செருகி வைத்திருந்த சிறிய துணிமுடிப்பு ஒன்றில் இருந்த பொடியை சிறிது கையில் அள்ளி சிறுத்தையின் முகத்தில் வைத்து தேய்த்தான். தேய்த்த அடுத்த கணமே தனக்கு ஏதோ நேருவதை உணர்ந்த சிறுத்தை குட்டி யானையை விட்டுவிட்டு பொடியை தேய்த்த எதிரியை முதலில் இரையாக்கிக் கொள்ள எண்ணி அவன் மீது பாய்ந்தது. விழுந்த சிறுத்தையின் மீது ஏறி அமர்ந்து கொண்ட அரசன் அவ்விலங்கின் கால்களை அசைக்க முடியாதபடி அழுத்து பிடித்துக் கொண்டான். தூவப்பட்டிருந்த பொடி வேலை செய்யும் வரையிலும் சிறுத்தையை நகரவிடாமல் பிடித்துக் கொண்டவன் அது மயக்க நிலைக்கு செல்லும் வரையில் பொறுமை காத்தான். மிருகம் மயங்கிவிட்டதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு பின்னர் எழுந்து சென்று குட்டி யானையின் அருகில் நெருங்கியவன் அதன் பயத்தை போக்கும் வகையில் பதமாக யானையை வருடி கொடுத்தான். பள்ளத்தில் சிறுத்தையிடமும் அதைவிட கொடூரமான ஒரு மனித மிருகத்திடமும் தனியாக மாட்டிக்கொண்டிருந்த யானை குட்டி தன்னை காத்தவன் மிருகமல்ல, இறைவன் என்று உணர்ந்திருக்கும் போல ஆதித்தனின் மீது அன்பாக மோதி தும்பிக்கையால் அவனை வருடி பாசத்தையும் நன்றியையும் அது வெளிப்படுத்தி வந்தது. மேட்டில் இருந்தபடி இந்த காட்சிகளை வேடிக்கை பார்த்து வந்த தாயானை தன் குட்டியை பாசமாக வருடும் மனிதனின் மீது நம்பிக்கை வரப்பெற்று ஆவேசத்தை குறைத்துக் கொண்டு அழகிய அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தது. தாயானையின் சினம் மட்டுப்பட்டதை வீரர்களும் உணர்ந்து நிம்மதியுற்றிருக்க திடீரென தாயானை எச்சரிக்கும் குரலில் பிளிறியது. அதன் குரலை கேட்டு திரும்பிய ஆதித்யன் யானையின் பார்வை போன திசையில் தானும் திரும்பி பார்க்க அங்கே அதே பள்ளத்தினுள் மயங்கி விழுந்திருந்த சிறுத்தை சத்தமின்றி எழுந்து நின்று ஆதித்யனை இரத்த சிவப்பு விழிகளுடன் முறைத்துக் கொண்டிருந்தது. முன்பு அது ஆவேசத்தில் உருமிய போது கூட சிறுத்தையின் வதனத்தில் அத்தனை சீற்றம் இருந்திருக்கவில்லை. ஆனால் ஏமாற்றப்பட்டு மயங்கி எழுந்த பின்பாக அதன் முகம் கொடூரமாக மாறியிருந்தது. தாயானை, வருணன், அவனது வீரர்கள் என அனைவர் உள்ளங்களிலும் பதற்றம் குடிகொண்டிருந்தது. ஆயுதம் வீசி கூட சிறுத்தையை கொல்ல முடியாத நிலையில் இருந்தான் வருணன். பள்ளமோ மிகவும் சிறியது. அங்கே தான் ஆயுதம் வீசும் தருணம் சிறுத்தை பாய்ந்து தற்காத்துக் கொள்வதற்காக அரசனோ அல்லது குட்டி யானையோ மறுபுறத்திற்கு வந்துவிட்டால் வீசப்படும் ஆயுதம் அவர்களை தாக்கிவிடுமே என்று அஞ்சி கையேறு நிலையில் தவித்திருந்தான் வருணன். குட்டி யானை ஆதித்யனுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டு தனது உடலை மறித்துக் கொள்ள போராடி வந்தது. அவ்வப்போது சிறுத்தை இன்னமும் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக தலையை எட்டி பார்க்க வேறு செய்தது. ஏதோ ஒரு திட்டம் போட்ட அரசன் யானைக்குட்டியின் மீது தாக்குதல் நிகழ்ந்துவிடக் கூடாதென யோசித்து மெல்ல கால்களை எட்டு வைத்து நகர்ந்தான். நகர்ந்தவன் சிறுத்தையின் இலக்கு தான்தானா என்று அதன் பார்வை போன திசையிலிருந்தே உறுதிப்படுத்திக் கொண்டான். அரசன் நகர்ந்தவுடன் அரசனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்காக குட்டி யானையும் அவன் பின்னால் வர ஆதித்யன் கை நீட்டி அதனை தடுத்தான். அவனது செய்கையிலிருந்து என்ன புரிந்து கொண்டதோ அந்த இளம் வேளம் தன்னை காத்தவன் மீதிருந்த நம்பிக்கையால் அந்த இடத்திலேயே அசையாமல் நின்றுவிட்டது. அப்போது அரசன் சிறுத்தையிடமிருந்து பார்வையை அகற்றாமலேயே தனது இடைக்கச்சையை தடவினான். அங்கு செருகி வைக்கப்பட்டிருந்த விசேஷ குருவாலை கையில் எடுத்து அதன் பிடியை தனது ஆள்காட்டி விரலால் சுழற்றி ஏய் என சிறுத்தையை பார்த்தவாறே இறைந்தான். அடுத்த நொடி அந்த விலங்கு 4 கால்களையும் அகல விரித்து ஆதித்யன் மீது பாய்ந்தது. கையில் இருந்த குருவாலை அரசன் உயர்த்தி பிடிக்க குருவால் சிறுத்தையின் வயிற்றை காயப்படுத்தியது. காயம்பட்ட மிருகம் அரசனின் மீதே சரிந்து விழுந்தது. தன்னால் அதன் எடையை தாங்க முடியாது என்று உணர்ந்த ஆதித்யன் மல்லாந்து விழாமல் சிறுத்தையை அணைத்தவாறு பக்கவாட்டில் விழுந்தான். பின்னர் கத்தியை சிறுத்தையின் வயிற்றிலிருந்து உருவி எடுத்தவன் மயங்கிக் கொண்டிருந்த அந்த மிருகத்தை வாஞ்சையாக வருடி கொடுத்து, ஒன்றுமில்லையடா, உனக்கு ஒன்றும் நேராது. உன் உயிர் பிரிய நான் அனுமதிக்க மாட்டேன். நீயும் என் ராஜ்யத்தை சேர்ந்தவன்தான். நான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, என் ராஜ்யத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தான் பாதுகாவலன். வேட்டையாடி புசிப்பது உன் தர்மமெனில் உன் வீரத்தை நீ தாயானையிடம்தான் காட்டியிருக்க வேண்டும். வாழ்வையே துவங்காத குட்டியை நீ உணவாக்கிக் கொள்ள முயன்றிருக்க கூடாது. பிள்ளையை பிரிந்தால் அந்த தாயானை எத்தனை துன்பப்படும் என்பதை நீ அறிய மாட்டாயடா. நீ இப்போது தூங்கு. நாங்கள் இங்கிருந்து பாதுகாப்பாக சென்ற பிறகு நீ கண்விழிக்கலாம் என்று மயங்கிக் கொண்டிருந்த சிறுத்தையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தவன் சிறுத்தையை தனது பிணைப்பிலிருந்து விடுவித்து குறுங்கத்தியை மறக்காமல் தனது இடைக்கச்சையில் செருகிக் கொண்டு இன்னொரு முடிப்பில் இருந்த பொடியை எடுத்து சிறுத்தையின் வயிற்றுக்காயத்தில் தடவினான். காயமாற்றும் அம்மருந்தை தடவி முடித்தவன் எழுந்து யானைக்குட்டியின் அருகே சென்று அச்சத்தில் உறைந்து போயிருந்த அதனை மீண்டும் அணைத்து ஆதரவாக வருடி கொடுத்து,
குட்டியை பின்னால் இருந்தபடி சரிவில் ஏற்ற முயற்சித்தான். தாய் யானை அதன் பங்குக்கு தும்பிக்கையால் தன் குட்டியை தூக்கிவிட முயற்சி செய்தது. ஆனாலும் குட்டியின் கணம் ஆதித்யனால் அதை மேற்கொண்டு தூக்க அனுமதிக்கவில்லை. அந்த நிமிடம் வருணனுக்கு குரல் கொடுத்தான் அரசன். அந்த குரலுக்காகத்தான் காத்திருந்தவன் போல அரசனை தேடிச் செல்லும் போதெல்லாம் தான் எப்போதும் தவறாமல் எடுத்துச் செல்லும் நீளமான கயிற்றை பள்ளத்தில் இருந்த அரசனிடம் வீசினான் வருணன். அதை லாவகமாக பிடித்துக் கொண்ட ஆதித்யன் யானையின் வயிற்றில் கயிற்றை கட்டி தன் வீரர்களை தூக்கிவிடும்படி கட்டளையிட்டான். கயிற்றை வீரர்கள் இழுக்க பள்ளத்தில் இருந்தபடி ஆதித்யன் குட்டியை தூக்கிவிட ஒரு வழியாக யானை குட்டி மேடேறியது. கைகளை ஊன்றி மேட்டில் ஏற முயன்ற ஆதித்யனுக்கு தன் தும்பிக்கையை கொடுத்து தூக்கிவிட்டது தாயானை. ஆதித்யன் மேடேறி வந்த அடுத்த கணம் பல நாளிகைகளாக பிரிந்து தவித்த தன் அன்னையை கூட மறந்து ஆதித்யனிடம் சென்றது அந்த குட்டி யானை. அவன் மீது பாசமாக உரசியும் செல்லமாக அவன் மீது மோதியும் தன் அன்பை வெளிப்படுத்தி வந்தது. சிறுத்தையுடன் போரிட்டதால் அதன் நகம் பட்டு அரசனின் உடலில் குருதி வடிந்து கொண்டிருக்க தாய் யானை தனது தும்பிக்கையால் அரசனின் குருதியை துடைத்து விட்டது. யானைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டு அரசன் தன் வீரர்களுடன் சேர்ந்து கூடாரத்திற்கு திரும்பினான். யானையும் அதன் குட்டியும் அரசனை பிரிய மனமின்றி அவனை உரசிக்கொண்டே தொடர்ந்து செல்ல, எலியை கொள்வதே பெரும் வீரம் என்று கருதுபவர்கள் பலர் இருக்க, சிறுத்தை புலியிடம் சண்டையிட்டு வென்று சாதாரணமாக சிரித்து மகிழ்ந்திருந்த அரசனை வீரர்கள் அனைவருமே விந்தையாக நோக்கினர். சிறுத்தையைக் கண்டு மதங்கொண்ட யானையே அஞ்சி நடுங்கியிருக்க, வீரர்கள் அனைவரும் பயத்தில் ரத்தம் உறைந்து போய் நிற்க, அச்சம் என்பதே சிறிதும் இல்லாமல் ஆடையில் பட்ட தூசை துடைத்துக் கொண்டு அரசன் யானைகளுடன் நடைபோட்டு சென்ற விதம் அவ்வீரர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. இந்த கதையை தன்னிடம் மாட்டிக்கொண்ட வரதன் மற்றும் அவனது கூட்டாளிகளின் முன்பாக பிரதாபனுக்கு வருணன் எடுத்து கூறிவர, பிரதாபனுடன் சேர்த்து அவனது வீரர்களும் பூரித்து போயினர். அரவிந்தனுக்கோ பரவசத்தில் உடல் சிலிர்த்து ரோமாஞ்சனம் ஏற்பட, வரதனுக்கும் அவனது ஆட்களுக்கும் பயத்தில் உடல் சிலிர்த்தது. சிறிது நேரத்தில் தானும் அம்மாளிகைக்கு வந்து சேர்ந்திருந்தான் ஆதித்யன். சிறுத்தையிடம் சண்டையிட்டவன் தான் ஒரு அப்பாவி என்று அரவிந்தனிடம் சுய பச்சாதாபத்தில் பேசி வந்தான். அரசனது சாகச கதையை வருணன் வாய்ப்பட கேட்டு அதன் பின்பு சண்டையைக் கண்டால் தனக்கு பயம் என்பது போல நாடகமாடிய அரசனின் வாய் வார்த்தையை கேட்டு வாய்விட்டே சிரித்தான் அரவிந்தன்.